அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களில் இந்த சோஃபா மாடல் அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சரி, இந்த தாவேகா வெர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, யார் என்ன தவறு செஞ்சாலும் திமுகவுடைய பதிலடி தரமாக இருக்குங்க இப்போலாம். அதுலேயும் குறிப்பாக ப்ரெஸ் மீட்லாம் வச்சு தாவேகாவினருடைய முகத்திரைகளை கிழித்து எறிகிறார்கள் திமுகவினர். முதல்ல மருத்துவர் எழிலன் அவர்கள் செய்த சம்பவத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஆர் ஆசா அவர்கள் வேறு லெவலில் வச்சு செஞ்சுட்டாரு. ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராக் ப்ரோன்ற மாதிரி ஒரு ஜென்சி மோட்டில் ஜென்சி வைவில் போய் பேசினார். பார்க்கவே மிகவும் அருமையாக இருந்தது. தாவேகாரனெல்லாம் ராசா மாசா பாசா அப்படின்ட்டுலாம் ரைமிங் போட்டுலாம் இது பண்ணிட்டாங்க. விஜய் அவர்களும் இந்த ஸ்கிரிப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டுலாம் நம்ம கலாய்ச்சி விட்டுருந்தோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பங்குக்கு அவர் சிறப்பாக செஞ்சு விட்டாருங்க. வேறு லெவல் சம்பவங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு காணொலியாக பார்ப்போம். வாங்க 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 வீடியோக்குள்ளே போயிடலாம். இது 108 தொகுதிகளில் சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகளில் ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்கறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யாரும் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கிறதா யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவரு, கஞ்சா வித்தவரு, பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. நிருபரை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு, அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முடிவோட தான் இருக்காரு போல இருக்கு எதிர்கட்சி தலைவர். போட்டு போலன்னு புலந்து எடுத்துக்கிட்டு இருக்காருங்க மனுஷன். அதுல இடையில சொன்னார் பாருங்க, இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியாம போயிருச்சு, நம்ம தெரிஞ்சிருந்தா சூதனமா இருந்திருக்கலாம். இதே தான் எல்லாருக்குமே தோணுது, முன்னாடியே இதெல்லாம் கணிக்காம விட்டுட்டோம். இந்த தாவேகாவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்களுடைய லட்சணம்லாம் என்ன அப்படின்றத நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வாயால் வந்திருக்கிறது. இது இன்னும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும்.
நிறைய மக்கள் இதை இன்னும் தெரிஞ்சுப்பாங்க. ஜோசியம் பண்ணி கேன்சரை குணப்படுத்த முடியும்னு சொல்கிற ஒரு எம்எல்ஏ, பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க, லாட்ரி டிக்கெட் குடும்பத்தை சேர்ந்தவர் அமைச்சர், வீட்டில் மனைவியை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு அவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்றது தெரியும். பேரெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஆட்களாக இன்றைக்கி தாவேக்காவில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. எம்எல்ஏக்களாகி சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்காங்க. எல்லாம் ஃப்ராடு, ஃபோர்ஜரி, எல்லாம் ரவுடி பேர்வழிகள். இவங்கெல்லாம் இன்றைக்கி ஆட்சி நிர்வாகத்தை கையாளுற இடத்துக்கு போயிருக்காங்க. கொடுமையிலையும் கொடுமைங்க இது. திமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி தொடர்ந்து அடின்னு போட்டு வெளுக்கிறதுனால முதலமைச்சர்லாம் பீதியில் இருப்பார். ஐயையோ என்ன ரிப்ளை பண்ணுறது, நமக்கு ஒன்றும் பேசவும் தெரியாதே, நம்ம மேடை போட்டு நம்ம ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் அதை பார்த்து படிப்போம். இவங்கெல்லாம் வச்சு செய்கிறாங்களே, மேடையில் ஏறி பேசினாலும் சரி, சட்டமன்றத்துலேயும் சரி. சட்டமன்றத்துக்கெலாம் இனி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாருங்கள், முதலமைச்சர்லாம் இப்படியே தான் இருப்பார். அந்த போஸ்ட் மாறாது, பேச முடியாது, பேச தெரியாது, தெரிஞ்சால் தானே பேசுகிறதுக்கு. இவர் ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து பேசி அங்கே எதிர்கட்சி தலைவர் வேற ஒரு கேள்வி கேட்டார்னு வைங்களேன், அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதான் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கார் மக்கள் மத்தியில். ஓட்டு போட்டவங்களே வருத்தப்படுறாங்க. நேற்றுக்கெல்லாம் ராத்திரி ஒரு 4 மணி நேரம் தூக்கமே இல்லைங்க, கரண்டே இல்லைங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களால ஓட்டு போடாத நம்மளும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. புது முதலமைச்சருக்கு ஒரு புது விதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிட்டு அதுலயே இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா, நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா. இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து வச்சு வெளுன்னு இழுக்கிறாரு. ரைமிங்காக பேசுகிறதுனா இப்படி இருக்கணும். நீங்கள் கோட்டு சூட்டு போடுறதுனா பிரச்சனை இல்லை, நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் இப்படி இருக்கணும். தீய சக்தி, தூர சக்தி, பார சக்தி, தூர்த்து போன சக்தி. என்ன இது, என்னடா டயலாக் இது? இப்படி பேசணும். எப்படி மாசா இருந்துச்சா? இதுக்கு போடுங்கடா தாகக்காரங்களா, ராவண்ண மவன்டா போடுங்கடா. விஜய் அவர்கள் பேசுறது வந்து கேவலமாக இருக்குது, கிரிஞ்சா இருக்குது. தூர சக்தி, பாராசக்தி, கேவலமா இல்ல, கிரிஞ்சா இல்ல. 2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. இதுவும் நான் சொல்லிதான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னாரா? பொதுவா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்முடைய தலைவர் இந்த 5 வருஷத்துல எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு புது திட்டங்களை போய் அறிவிப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? திருச்சிக்கு போனாரு, ஏதாவது திட்டத்தை அறிவிச்சாரா? ஒரு திட்டமும் கிடையாது. திருச்சி கிழக்குல இன்னும் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுக்கான பிரச்சாரத்துக்காக போயிட்டு அவர் எப்ப வாயை திறந்தாலும் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்ததுக்கு இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோபம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோபம் வருது. சரி, கவர்ச்சியர் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமானு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி.
இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. என்னங்க இது, எல்லாரும் இப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க போட்டு, அண்ணன் எப்படிங்க மீண்டு வருவார்? அணில்கள்லாம் கதறானுங்க. இந்த வல்லவனுக்கு புல்லுமா இதம்மா அந்த படத்தில் ராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த ட்ரெயினில் போகிறப்ப வரும். ராஜ் அப்படியே ட்ரெயினில் சாஞ்சிக்கிட்டு அழுவாப்பில். ஒரு சின்ன குழந்தை சொல்லுவோம், ஐயய்ய இந்த அங்கிள் அழுவுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜ் கேரக்டர் தான் விஜய் அவர்கள். தாவேக்கு அணில் குஞ்சுகள் அந்த கூட இருக்கக்கூடிய அல்ற சில்லறைகள் தான். ஏய் ராஜ் வந்துட்டான்டா, இனிமே இதாயிருண்டா அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணக்கூடிய அணில் குஞ்சுகள் ராஜ் தான் விஜய் அவர்கள். பதில் வரும், தாவேக்கா கிட்ட இருந்து விஜய் அவர்கள் கிட்ட இருந்து பதில் வரும். எப்போ தெரியுமா? அடுத்த மேடை எங்கே போடுவாரோ, எங்கே பஸ்ஸு மேலே ஏறுவாரோ அங்கே தான் இது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த பேப்பர் எடுத்து உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக செயல்படுவதை விட நம்மளை எதிர்க்கக்கூடிய கட்சி தலைவராக தான் செயல்படுறார். திமுக ஒரு தீய சக்தி, கோரசக்தி, பாரசக்தி, தூரசக்தி, தூர்த்து போன சக்தி, இப்படி எதையாவது சொல்லிட்டு ஓடுவார். ஆராசா அவர்கள் நம்மளை இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. ரசா மசா தசா. இந்த தாஸ் யார் தெரியுமா? டிவிக்கடா. நான் விஜய் இல்ல விஜி. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் மாசுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கார். முதல்ல இங்கே மாசாவது தூசாவது, இங்கே தேவை மக்களுக்கான நிர்வாகம். அடிப்படையாகவே இங்கே என்ன இருக்கணும்? நீங்கள் அரசியல் பண்ணுறது, கலாய்க்கிறது, பேசுகிறது, திமுக தீய சக்தி, தூர சக்தி, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், பேசிக்குவாங்க. ஆராசா அவர்கள் அதை தான் சொன்னாங்க. நீங்கள் இது அரசியல் பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள், ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க, பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து என்ன பேசுனீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்க, அதை பேசுங்க. நீங்கள் திமுக மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம், என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம்னு நீங்கள் பழியை தூக்கி போடுறதை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கான நலனை பேசுங்க. நீங்கள் இன்னும் கட்சி தலைவர் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு முதலமைச்சர்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் பேசணும். சும்மா எந்நேரமும் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு தீய சக்தி திமுகன்னு எல்லாத்துக்கும் திமுகவை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. தினமும் அவ்வளோ பாலியல் குற்றங்கள், அவ்வளோ கொலைகள், எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இப்போ கூட சமீபத்தில் திருச்சியில் எங்கேயோ திருமணத்தை தாண்டிய உறவு விவகாரம். அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. கணவன் கையும் களவுமா போய் அந்த பெண் இன்னொரு ஆணுடன் இருப்பதை கண்டுபிடிச்சி அந்த பெண்ணை வெட்டிட்டாரு அப்படின்ட்டுலாம் என்னமோ செய்திகள் வருது. அந்த குழந்தை அந்த வீடியோவில் கதறுது. அந்த தகப்பன் ஒரு வீடியோ எடுக்கிறார், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு பதற்றத்தில் என்னமோ பேசி வீடியோ போடுறாரு. அந்த குழந்தை பக்கத்தில் இருந்து அப்பா பயமாக இருக்குப்பான்னு அது ரொம்ப பயப்படுது அந்த குழந்தை. இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல. அந்த குழந்தையும் சரி அந்த தகப்பனும் சரி என்ன ஆனாங்க ஒன்றுமே தெரியல. நிலைமை இப்படி நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. இப்படி திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் இருக்கிறத நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இன்றைக்கி தாவேக்கா இக்கோ சிஸ்டமே பண்ணிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியும். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பர்சனல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற பொதுவான மக்கள், நார்மலான மக்கள் எப்படி இருப்பாங்க? இவங்க பெரிய பணக்காரங்க, இவங்க எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி கூட வாழ ஆரம்பிச்சிடலாம். சாதாரணமாக அன்றாடம் உழைச்சி சம்பாதிச்சு வாழக்கூடிய பொதுமக்கள் இது மாதிரி வேறு ஒரு தகாத உறவில் ஈடுபடுறதோ, மனைவியையோ கணவனையோ ஏமாற்றுறதையோ இதையெல்லாம் சகிச்சிக்க முடியாமல் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைக்கு மனைவியோ கணவனோ சென்றால் என்னத்துக்கு ஆகிறது? இதெல்லாம் நார்மலாக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகத்தில். இதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்போதுலேருந்து நார்மலாச்சு. சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுடைய தாயாருடைய மரணத்தின் போது அவங்க வீட்டுக்கு சென்றிருந்தார் விஜய் அவர்கள். கூடவே அந்த பிரபல நடிகையும் வராங்க. அங்கே இருக்கிற செய்தியாளர்கள்லாம் வீடியோ எடுக்கிறப்போ அங்கே முன்னாடி ஆட்களை விட்டு தயவு செஞ்சு அவங்கள மறைங்க, குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்கன்ட்டு செய்தியாளர்கள் அங்கே இருக்கிறவங்கள முன்னாடி நிற்க வச்சு மறைக்கிறாங்க. அந்த நடிகையை மறைச்சி விஜய் அவர்களை மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிலையில் தமிழ்நாடு இருக்குது. இப்படி ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் விஜய் அவர்கள். அவர் ஆதரிக்கக்கூடிய இந்த கூட்டம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடியே ஓடுது. எது தவறு எது சரின்னு இல்லாமல்
அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற அறிவு இல்லாமல் தற்குறித்தனமாக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாங்க, நீங்கள் ஆட்சி வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, உருப்படியாக ஒரு திட்டம் பண்ணீங்களா, உருப்படியாக ஒரே ஒரு திட்டம் மக்களுக்காக கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. பதில் சொல்லுங்கள். பதில் இருக்கா? என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று கொண்டு வர போகிறோன்னு சொன்னீங்க. என்னது அது? ஸ்டிக்கர் ஒட்டுறது. ஏற்கனவே இருக்கிற காவல்துறையில் பெண்களுக்கான இதை வந்து தனியாக இது பண்ணி சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி இது பண்ணீங்க. சரி, அதையாவது தொடங்கி வச்சிங்களா? இன்னும் தொடங்கி வைக்கல. தொடங்கி வைக்கிற நாள் அன்னைக்கு அதை ரத்து பண்ணிவிட்டு, அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஜெகதீஷ் அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க. இதுதான் ஒரு சிஎம் உடைய வேலையா? சிஎம் இப்படி தான் செயல்படணுமா? கேட்குற கேள்விக்கு பதில் வரல. பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று என்னத்தையாவது உருப்படியாவது பேசுவார், சிஎம் ஆகிட்டார், ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும், தனியாக பேசுவார், ஏதாவது மக்களுக்கான கண்டென்ட் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை. பழைய மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கார், அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கார். இனிமேல் இந்த தாவேக்கா ஆளக்கூடிய இந்த 5 வருடங்களும் நரகம்தான். பதில் வராது, கேட்குற கேள்விக்கு பதில் வராது. மெழுகுவத்தி ஏற்றுறதுக்கெலாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அதில் குழந்தைய தூக்கிட்டு வந்து மீடியா முன்னாடி நின்று ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. புரோட்டோகால்னால் என்னன்னு தெரியாது, மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள்லாம் என்னென்னு தெரியாது, ப்ரோஆக்டிவாக செயல்பட மாட்டாங்க. திமுகன்னு ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை தான் பண்ணாங்க, இப்போவும் அதை தான் பண்ணுறாங்க. உருப்படுறதுக்கான அறிகுறின்னு ஒன்று இருக்குல்லங்க. இந்த பையன் உருப்படுவான், இல்லைனா இந்த பொண்ணு உருப்பட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு நம்ம சொல்லிடலாம். செய்யக்கூடிய செயல்களில் எந்தவித பொறுப்பும் இல்லை, எந்தவித கவனமும் இல்லை, எந்தவித பெரிய ஈடுபாடும் இல்லாதவங்களை நம்ம பார்க்குறப்போ என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் உருப்படுற மாதிரியே தெரிலன்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் இருக்குது. உருப்படுற அறிகுறி சுத்தமாக இல்லை இந்த அரசுக்கிட்ட, சோஃபா மாடல் அரசுக்கிட்ட. சோஃபாவையெல்லாம் கொடுத்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், மக்களுக்கு தேவையான அரசியல் எதுவுமே பண்ணுற மாதிரியே தெரியல. ஆகவே இந்த சோஃபாவை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.